பேரன் தயாநிதி மாறன் மத்திய இணையமைச்சர், கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மணங்க வந்த ராஜா மத்திய இணையமைச்சர், மத்திய அமைச்சர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் அவரது மகள் கனிமொழி மனம் கவர்ந்தவரான ராசாவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில் செல்லூர் ராஜு பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இனி அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியும். ஆக ஒரு குடும்ப ஆட்சி இந்த தமிழகத்தில் நடக்கும். இந்தியாவில் உலகத்தில் ஒரு குடும்பத்துடைய தலைவன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர். கலைஞர் காலத்தில் அப்ப முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், இன்னொரு மகன் மத்திய இணையமைச்சர், பேரன் தயாநிதி மாறன் மத்திய இணையமைச்சர், கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மணங்க வந்த ராஜா மத்திய இணையமைச்சர், மத்திய அமைச்சர். இப்படி ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கு. இந்தியாவில் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? எங்கேயாச்சும் இருக்காப்பா? உங்களை தான் கேட்கிறேன். இருக்கா இல்லையா? எந்த நாட்டிலையும் கிடையாது. எந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சரி, நல்லாட்சி கொடுக்குறாங்களா, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி ஏட்டி போட்டியாக இன்னைக்கு தமிழகமே போதை மாநிலமாக மாறிவிட்டது. எந்த மாநிலமாக மாறிடுச்சு? போதை மாநிலமாக இருக்கு. போதை கடத்தலுக்கு இன்னைக்கு சர்வதேசங்களுக்கு உலக அளவில் இங்க இருந்தா கடத்தல் பண்ணப்படுகிறது. அது ராமேஸ்வரத்திலிருந்து, சென்னை துறைமுகத்திலிருந்து, இங்க இருந்து கொச்சினுக்கு அனுப்பி இப்படியெல்லாம். இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா குஜராத், தமிழ்நாடு ரெண்டு தான் தளம். இப்ப கூட 5600 கோடி போதை பொருளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. போதை தடுப்பு போலீஸ், மத்திய போலீஸ் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விசாரிக்கிறாங்க யாரு பின்புலம். இந்த போதை தடுப்பு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.